ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் 2011 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு படமான லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம ஏன் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து இப்போ வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து படம் எப்படி இருக்குது அண்ட் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக போயிட்டு வந்து டேரெக்டாக வந்து பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். Worth the risk? What would you do? இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் பவர் மாத்திரை ஒரு டேப்லெட் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ எடுத்ததுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் வந்து அவரோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்துருக்க படம் தான் இந்த ஒரு லிமிட்லெஸ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பிராட்லி கூப்பர் வந்து லீட் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட லைஃப்ங்கிறது ரொம்ப வந்து சுமாராக அண்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து திட்டு வாங்கிட்டு ரொம்பவே வந்து ரொம்ப போரான ஒரு லைஃபாக வந்து போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பயங்கரமாக வந்து தோல்வியே வந்து சந்திச்சுக்கிட்டு வந்து இருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ இந்த ஒரு மாத்திரை அவரோட லைஃப்ல வந்து ஒரு நபர் மூலமா வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு மாத்திரை என்ன அப்படின்னா வந்து NZT48 அப்படின்ட்டு இந்த ஒரு மாத்திரைக்கு வந்து நேமும் வந்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாத்திரையோட சூப்பர் பவர் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த மாத்திரையை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம பிரெயினோட பவர்ஸ் வந்து பேசிக்காக வந்து 20% 25% தான் வந்து ஆக்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் வந்து 100% நம்ம பிரெயினை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அதோட செயல்திறன் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த கதையை வந்து கேட்கும்போது லைட்டாக வந்து லூசி படம் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அதில் வந்து நம்ம 100% வந்து நம்ம பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதே மாதிரியான ஒரு கான்செப்ட். பட் ஆனால் இதில் வந்து ஒரு டேப்லெட் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு டைமில் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் லைஃப்பில் அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, ஸோ கிளைமேக்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து இந்த படத்தை வந்து கதையாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஹீரோட லைஃப் அண்ட் வந்து ஹீரோ வந்து அந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தது. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது வந்து லேக் ஆகலை. ஸோ அது வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பிங்காகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வந்து படத்தில் நடிச்சிருந்த பிராட்லி கூப்பரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. படத்தில் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வரும். குறிப்பாக வந்து 2 இடத்துல 3 இடத்துலையும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இடையில வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து நம்ம ப்ரூஸ்லியோட ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து மைண்டில் வச்சுட்டு ஸோ அதே மாதிரி வந்து கொரியோகிராஃப் பண்ணி வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து படத்தில் வந்து சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்து டப்புன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு கொரியோகிராஃபியாக வந்து இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியாலிட்டியாக வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கொரியோகிராஃபிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியாலிட்டியாக தான் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து பட் ஆனால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிளைமேக்ஸ்னால அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்துருக்கு. ஸோ ஹீரோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் வந்து முடிய போகுதோ அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தப்போ வந்து ஸோ கடைசியில் அந்த ஒரு மாத்திரையை கூட வந்து எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போனதுங்கிறது இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து பரபரப்பாக வந்து படம் வந்து போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். There's no scenario in which you'd lead this life where you அண்ட் இந்த படம் வந்து 2001 ஒரு டார்க் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு நாவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாவலை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த நாவல்லேருந்து புனையப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. ஸோ படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாத்திரையை வந்து உட்கொண்டதுக்கு அப்புறம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து திரைக்கதையாக வந்து பண்ணியிருந்திருக்காங்களோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஷார்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூம் ஷாட்டு. இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா ஜூமிங் ஷாட்டையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேமரா ஜூமிங் ஷாட் என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஜூமிங் ஷாட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து காமிக்கிற வந்து ஜூமிங் ஷாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஜூம் ஷாட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து இங்கேருந்து ஒரு 4 தெரு 5 தெரு வந்து தள்ளி போயிட்டு வந்து நின்னா கூட இங்கேருந்து வந்து கேமரா வந்து மூவ் ஆகிட்டே வந்து போயிட்டு அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து
இந்த படத்தில் வந்து ஜூமிங் ஷாட்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இங்கே வந்து சீன்ஸாக வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஷாட்டாக வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக அது வந்து இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த டைட்டில் கார்டு போடும்போதுலேருந்தே வந்து இந்த ஷாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியா வந்து நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஸோ இன்னும் வந்து படத்தில் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஜூம் ஷாட்டை வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டாகவே வந்து சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் படத்தில் நடிச்சிருந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே வந்து கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து படத்தில் இருந்த டெக்னிக்கல் விஷயங்கள், மியூசிக் அண்ட் எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேரக்டர், ஒன்று வந்து பிராட்லி கூப்பர், அப்புறம் வந்து ராபர்ட் டி நீரோ, அப்புறம் வந்து ஆபி கார்னிஷ் படத்தில் உள்ள ஹீரோயின் கதாபாத்திரம். ஸோ இந்த ஒரு 3 கதாபாத்திரங்களும் வந்து சென்ட்ரல் லீட் கேரக்டர்ஸாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் முழுக்க நம்ம பிராட்லி கூப்பர் தான் வந்து இருப்பார். பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு சில கேரக்டர்ஸே வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ இது போக வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரோலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பேசிக்காக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர், அவர் மாத்திரை சம்மந்தமாக அண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பர் பவர் வந்து நம்ம ஹீரோ வந்து கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரியான டேர்மில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஒர்த்து வாட்சாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை போயிட்டு வந்து பார்க்க வேணாம். பட் ஆனால் அந்த படத்தில் அந்த ஒரு மாத்திரையை வச்சுட்டு இவங்க வந்து பண்ணியிருந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அண்ட் வந்து கிளைமேக்ஸும் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து நினைப்போம். பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ட்விஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் வந்து இருந்தது. ஸோ நல்ல ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் அதுவும். அண்ட் வந்து நம்மளை வந்து பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒர்த்து வாட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸில் தான் வந்து வைப்பேன். ஸோ மெயினாக வந்து இந்த படத்தை வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த படம் வந்து 2011 வந்து ரிலீஸ் ஆன படம். ஸோ அதை கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுட்டு வந்து பார்க்கலாம்னா வந்து பாருங்க. அண்ட் இந்த படத்தில் ட்ராபேக்காக வந்து ஒரு சில இடங்கள்ல கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து வரலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப போரிங்கான சீன்ஸ் வந்து படத்தில் வந்து இல்லை. கரெக்டான டியூரேஷனில் வந்து படத்தை வந்து எடுத்து கரெக்டான டியூரேஷனில் வந்து படமும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஆனால் வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் ஹேப்பி டேஸ்.